ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமை பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் வீடை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஒரே நாளில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டென்ஷன் ஆகிடும். நிம்மதியாக நம்ம சாமி கும்பிடவும் முடியாது. மறுநாள் வாசல், துளசி மாடம், நிலைவாசப்படி மூணுலேயும் காவி மெழுகி விட்டுடணும். இல்லைன்னா மஞ்சள் பூசி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன். விநாயகருக்கு அருகம்புல்லும் வெள்ளை இறக்கம் பூவும் வச்சு விட்டுட்டேன். காரிய தடையை நீக்கும். நம்ம எந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணாலும் விநாயகரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. துளசி மாடத்துக்கிட்ட ஒரு தட்டில் அட்சதை வச்சு விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே மாட விளக்கு 1, நிலைவாசப்படியில் 2 விளக்கு, அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாசலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வீடு மாதிரி இல்லை, கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றிலையை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டேன். ஒரு தட்டில் அட்சதை போட்டுக்கிட்டேன். 6 வெத்தலையை அதை சுற்றி வச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். நடுவில் கொஞ்சோண்டு ரோஜாப்பூ வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 6 அகல் விளக்கு கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நெய் போட்டு சிகப்பு கலர் திரி தான் போட்டிருக்கேன். விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டேன். எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம ஏற்றலாம், கணக்கு கிடையாது. ஆத்ம விளக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே அது எல்லா திசைக்கும் ஒளி கொடுக்கறதுனால மற்ற விளக்கெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். கம்மியாகவும் ஏற்றிக்கலாம், அதிகமாகவும் ஏற்றிக்கலாம். அது நம்ம மனசை பொறுத்தது தான். உங்களுக்கு நான் பாவை விளக்கை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பாவை விளக்குனா ஒரு பெண் அகல் விளக்கை ஏந்தி கொண்டிருப்பது போல் இருக்கும் பாருங்கள், அதுதான் பாவை விளக்கு. அந்த பாவை விளக்கை நம்ம எந்த சாமி கும்பிட்றோமோ அதுக்கு அந்த கடவுளுக்கு 2 பக்கமும் வச்சு ஏற்றி வச்சோம்னா இறைவனோட பரிபூர்ண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குத்து விளக்கை நம்ம வழிபடுறது மாதிரி இந்த பாவை விளக்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் அரண்மனையிலலாம் அப்போல்லாம் கண்டிப்பாக பாவை விளக்கு இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். செவ்வாய் ஹோரையில் நைட்டு தான் நான் படைத்தேன், 8 to 9. அந்த டைமில் வெத்தலை விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டேன். எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு. அப்படியே வாராகி அம்மனுக்கு விளக்கு போடணுன்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி. அவங்களுக்கு ஒரு அகல் விளக்கு வச்சுருந்தேன், 5 முகம் உள்ளது. அதையும் ஏற்றி மனசார வாராகி அம்மனையும் முருகரையும் வேண்டிக்கிட்டேன். மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.